நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 13 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் படகை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்க முயற்சித்ததும் தகவலை அவர்கள் ஏற்கவில்லை என்று கரை திரும்பிய தாமரை செல்வன் என்ற மீனவர் கூறுகிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீட்க வேண்டுமென உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் சேர்ந்த 20 விசைப்படகு வலையிட்டு கொண்டிருந்தப்போ மெதிலான் போட் என்ற படகுகிட்ட ஸ்ரீலங்கா கடற்படை துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி 2 மீனவர்கள் மேல புல்லட் பாஞ்சிருச்சு. பாயவும் நாங்க 20 விசைப்படகு வலையை வெட்டி விட்டு ஓடியாந்துட்டோம். புல்லட் பாஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் என்னன்னு தெரியல. இந்த மாநில கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் தான் இதை நீங்க தான் போட்ட மீட்டு கொடுக்கணும். துப்பாக்கி சூடு பண்ணவங்கள நீங்க தான் என்னன்னு கேட்கணும்.